செவ்வாயினாலே அது வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தளபதிங்க தான் சொல்லுவாங்க ஜோதிடத்தில். தளபதியாக குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் தான். பொதுவாக வந்து மேசராசி அப்படி வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது, ஏற்று பேசக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து போலீஸ் மாதிரி ராணுவ மாதிரில அவங்கள்ட்ட போய் நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அட்வைஸ் பண்ணால் சரியாக வராது. அதனால் இவங்களை அட்வைஸ் பண்ணுறதோ ஏற்று பேசுகிறதோ சரியாக வராது. பொதுவாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் தன்னை தேடி வந்து நட்பு வச்சுக்கிட்டாலும் பாசம் காட்டினாலும் அதற்காக இறங்கி என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்காக உயிரோடு கொடுப்பாங்க. தன்னை தேடி வர்றாங்களா இல்லையாங்கிறது தான் மேசராசியோட மெயினான ஒரு விஷயம். ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ சோம்பலாக இருக்கிறது பிடிக்காதுன்னா என்ன பிடிச்சிருக்கும்? சுறுசுறுப்பாக இருந்தால் பிடிக்கும். யாரெல்லாம் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதேமாதிரி ஒரு மேசராசியில் பிறந்த ஆணுக்கு வந்து ஒரு பெண் தேடி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டா போதும். அதற்காக இறங்கி என்ன வேணாலும் செஞ்சுருவாங்க மேசராசிக்காரங்க. அதான் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, மேசராசி வந்து கூட உள்ள 100 பேரை வாழ வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி, கூட உள்ள 100 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கக்கூடிய ராசி. ஃபஸ்ட்டு அந்த ராசிக்காரங்க வந்து சந்தோஷமாக இருந்தால் தானே இதெல்லாம் சாத்தியமாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. 12 ராசி நேயர்களுமே இப்போ வரைக்குமே வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் வந்து போராடிட்டே தான் இருக்காங்க. சில பேர் வந்து நல்லா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் நல்ல மனக்கசப்புகள் வந்து நிறையா இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனாலுமே வந்து இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை. வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணால் நிம்மதியாக இருப்பாங்க, சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். வணக்கம்மா. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் சில அடையாளத்தை நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு மேசராசி, முதல் ராசி மேசராசி. அது வந்து செவ்வாய் தான் அதிபதி. அப்போ அது செவ்வாய் அதிபதி நெருப்பு ராசி, அதே சரராசி. இப்படி வரிசையாக சில விஷயத்தை சொல்லி வச்சுருக்காங்க. அதோடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய அதை வச்சு தான் அவங்களுடைய குணம் செயல்பாடு எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். இப்போ நெருப்பு ராசி அப்படின்னாலும் அவங்க அக்னி தத்துவம், நல்லா விவேகமாக இருப்பாங்க, ஃபயர் போல இருப்பாங்க. இப்போ நெருப்பு ராசி அப்படின்னும் போது கோபமாக இருப்பாங்களோ நிறையா? இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அவங்க வந்து விவேகம் ஸ்பீடாக இருப்பாங்க. ஏன்னா நெருப்பு தான் வந்து பத்தி எரிய ஆரம்பிச்சிருந்துச்சிங்களேன், பக்கத்தில் உள்ள பிடிச்சி எல்லாத்தையும் வரிசையாக எரிய ஆரம்பிக்கும். பாவம் புண்ணியம்லாம் பார்க்காது, எல்லாத்தையும் எரிய ஆரம்பிக்கும். அதேமாதிரி ஒரு குணம் இருக்குது, எப்பவும் நெருப்பு வந்து மேல் நோக்கி தான் எரியும். அப்படின்னா உங்கள் உயர்ந்த குறிகள் உள்ள நபர்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. அதாவது சரராசினா வேகமான ராசி, ஸ்பீடான ராசி. அப்போ எதுலேயுமே ஸ்பீடாக இருக்கணும், வேகமாக செயல்படணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். செவ்வாயினாலே அது வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தளபதிங்க தான் சொல்லுவாங்க ஜோதிடத்தில். தளபதியாக குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் தான். அப்போ இவங்க வந்து நல்லா ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பாங்க, விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும், மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். எதுலையுமே முதன்மையாக இருக்கணும், முன்னின்று செய்யணும். இந்த பின்வாங்குற பழக்கம்லாம் இவங்கள்ட்ட இருக்காது. எதுவுமே முதன்மையாக இருக்கணும், முன்னின்று செய்யணுங்கிறது தான் இவங்களோட ஆசைப்படுவாங்க. சொத்தோ வீடோ கூட அந்த ஒரு ஊரோட ஃபஸ்ட்லேயே அமைஞ்சிருக்கும், அந்த முதன்மையான இடத்துலையே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும், பெரும்பாலானவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அப்படி அமைஞ்சால் அது ஒரு யோகம்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து மேசராசி அப்படி வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது, ஏற்று பேசக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து போலீஸ் மாதிரி ராணுவ மாதிரில அவங்கள்ட்ட போய் நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அட்வைஸ் பண்ணால் சரியாக வராது. அதனால் இவங்களை அட்வைஸ் பண்ணுறதோ ஏற்று பேசுகிறதோ சரியாக வராது. அன்பாக சொன்னாலும் ரிக்வெஸ்ட்டாக சொன்னாலும் ஏற்றுப்பாங்க. பொதுவாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் தன்னை தேடி வந்து நட்பு வச்சுக்கிட்டாலும் பாசம் காட்டினாலும் அதற்காக இறங்கி என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்காக உயிரோடு கொடுப்பாங்க. தன்னை தேடி வர்றாங்களா இல்லையாங்கிறது தான் மேசராசியோட மெயினான ஒரு விஷயம். அதேமாதிரி மேசராசிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து சோம்பலாக இருக்கிறது. யாராவது சோம்பலாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. ஆமாம், அதாவது கூட ஒரு நண்பர்களாக இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், வேலையாட்களாக இருக்கலாம், பாஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கட்டும். இதே அப்படி சார், அதான் அந்த வேகமான ராசியில் அது ஸ்பீடான ராசி. எதுலையுமே வேகமாக இருக்கணும், எள்ளுனா எண்ணெயாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ சோம்பலாக இருக்கிறது பிடிக்காதுன்னா என்ன பிடிச்சிருக்கும்? சுறுசுறுப்பாக இருந்தால் பிடிக்கும். யாரெல்லாம் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சுறுசுறுப்பாக இருந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சுறுசுறுப்பு இல்லையா யாராக இருந்தாலும் அவங்கள வந்து ஒதுக்கிடுவாங்க. அதில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். நிறைய மேசராசிக்கு வந்து லைஃப் பார்ட்னரோட பிரச்சனையாக இருக்கட்டும், நண்பரோட பிரச்சனையாக இருக்கட்டும், எதில் வரும் அப்படின்னா தன்னை முழுமையாக நம்புகிறாங்களா இல்லையா, தன்னை தேடி வராங்களா இல்லையா, தனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லையா, ஒன்று. ரெண்டாவது வந்து சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா, இதுதான். அதை அட்வைஸ் பண்ணாமல் அன்பாக ரிக்வெஸ்ட் பண்ணுறவங்க நபராக இருக்காங்களா, இப்படியெல்லாம் லைஃப் பார்ட்னரோ நண்பர்களோ இருந்ததுன்னா மேசராசிக்கு லைஃப் சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே தான் பிரச்சனையாக இருக்கும். நான் உதாரணத்துக்கு நான் ஒரு சினிமா வச்சு சொல்கிறேன். சூரிய வம்சம் படத்தில் வந்து சரத்குமார் ஒரு லவ்வில் ஏமாற்ற சந்திக்கிறாரு, நம்பிக்கை வச்சு ஏமாந்து சந்திக்கிறாரு. அப்போது வந்து தேடி வந்து ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க தேவயானி. கொடுக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவங்களுக்காக எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேவயானியை படிக்க வைக்கிறார். ஆமாம், கலெக்டராக வந்துடுவாங்க, நல்லா உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அது மூலம் இருக்க ஒரு பெருமை வரும், அவங்களுக்கும் ஒரு பெருமை வரும். இதேமாதிரி ஒரு மேசராசியில் பிறந்த ஆணுக்கு வந்து ஒரு பெண் தேடி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டா போதும். அதற்காக இறங்கி என்ன வேணாலும் செஞ்சுருவாங்க மேசராசிக்காரங்க.
அதேமாதிரி மேசராசியில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு வந்து தேடி வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு நட்பு அட்வைஸ் பண்ணாமல் அன்பா நீ எது செஞ்சாலும் ரைட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னரோ நண்பர்களோ யாரோ ஒருத்தங்க தேடி வந்து சப்போர்ட் பண்ணிட்டா போதும், வில்லனையும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு விவேகம் வந்துடும், எதையுமே துணிஞ்சு செஞ்சுருவாங்க. ஆனால் இதில் தான் பெரும்பாலும் வந்து நிறைய மேசராசிக்கு வந்து பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% மேசராசிக்காரங்க தான் நல்ல அந்யோன்யமாக நல்ல குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்க. 90% பிரச்சனைலாம் இருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் மெயினான காரணமாக இருக்கும். அப்போ என்ன தேவை அப்படின்னா இந்த இடத்துல வந்து அன்பாக இருக்கணும், அரவணைப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மேசராசி ரொம்ப பிடிக்கும், சுறுசுறுப்பாக இருந்தால் பிடிக்கும். இதுதான் அவங்களோட அட்வைஸு. சரி, அது என்ன காரணம்? இந்த 10% வந்து யோகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களோட நடக்கிற தசை நல்ல யோகமான தசை நடந்ததுன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் இவங்க எல்லாமே வந்து இவங்க நினச்சதெல்லாம் சாதிப்பாங்க. நல்ல வரன் வரும், நல்ல துணை இருப்பாங்க, நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல பாஸ் இருப்பாங்க, நல்ல தொழிலாளி இருப்பாங்க. யோகமான திசை நடந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். யோகமான திசை இல்லைன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? பொதுவாக வந்து மேசராசிக்கு வந்து முருகன் தான் வழிபாடு செய்யணும்னு எல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து பொதுவான பலன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குதா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இருக்கார்ல, அவர் வந்து எந்த ராசியில் இருக்காரோ, உச்சமாக இருக்காரா, நீச்சமாக இருக்காரா, பகையாக இருக்காரா, நட்பு ராசியில் இருக்காரா, இப்படியெல்லாம் பார்த்து அதற்கான கோயில் போய் வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மேசராசி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, ஒரு இடம் வாங்குறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்கன்னா எல்லையை வரையறுக்கும் போது கரெக்டாக இது பண்ணிக்கணும். ஏன்னா அந்த காமெடி பிரச்சனை வர்றது, வாக்கிய வரப்பு பிரச்சனை வருது, இதெல்லாம் வந்து மேசராசிக்கு வந்து உண்டு. ஆமாம், இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் தெரிஞ்சு சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வர பின்னாடி சந்ததிகள் வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நம்ம கரெக்டாக செஞ்ச மாதிரி இருக்கும். ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து இரவல் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு ஆகவே ஆகாது. அதிலும் குறிப்பாக வாகனம் இரவல் வாங்கி ஓட்டுறதோ கொடுக்குறதோ இருந்தாங்கன்னா அது விபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இவங்க குடும்பத்தில் நெருப்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து நெருப்புனால் பாதிக்கப்பட்டவங்க, மின்சாரத்தினால் பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. இவங்களே நெருப்பு மின்சார விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேசராசி குழந்தைகள் இருக்குதுன்னா இது சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அவங்களை கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி வந்து இந்த ராசியாதிபதி எங்கே இருக்கிறான்னு பார்த்து வழிபட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு துணையோட வாழ்கிறதுக்கான வழியை அந்த இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ நீங்கள் சொன்னீங்க மேஷம் ராசிக்கு வந்து வாழ்க்கை துணை மட்டும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா அவங்க வாழ்க்கை வந்து அமோகமாக போகும் அப்படின்னு. அவங்க வாழ்க்கை துணையை அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அதுமா வாழ்க்கை துணைனா அவங்களோட லக்னம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு லக்னத்தை பிறந்திருப்பாங்க. அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் வந்து எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதேமாதிரி உங்கள் ராசியாதிபதிக்கு அந்த ராசி வந்து எந்த ராசி வந்து வசியத்தை கொடுக்கக்கூடிய ராசின்னு பார்க்கணும். இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக சொல்லிடலாம். மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா துலா ராசியும் விருச்சிக ராசியும் உங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ராசியாக இருப்பாங்க. 100% கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதகம் தான். ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுட்டா 100% ஆமாம் அமோகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சப்போஸ் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேற ஒரு ராசியாக இருக்குது, அப்போது அவங்க எப்படி சேருவாங்க? இப்போ லவ் பண்ணுறாங்கனால மனசு ஒத்து போகிறதுனால தான் லவ் பண்ணுறாங்க. மனசு எல்லாம் பிடிச்சி போகிறதுனால தானே. இப்போ இவங்க கேரக்டர் அவங்க கேரக்டர் கரெக்டாக இருக்குது, அதனால தான் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால பொதுவாக லவ் மேரேஜுக்கு வந்து பொருத்தம் பார்க்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? மன பொருத்தம் தான். மனசு ஒத்து போயிட்டு மனசு புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. அப்படி அதை விட என்ன வேணும்? அப்போ அதான பிரச்சனையே, என்னை புரிஞ்சு நடந்துக்கல அதான பிரச்சனையே அந்த ராசிக்கு. அப்போ புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை, ராசி எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. நான் சொன்ன வசிய ராசியில் அவங்க இருப்பாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான் விஷயம். தனியாக இருக்கும்போது அவங்க எப்படின்னு இவங்களுக்கு தெரியாது. சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ராசி வந்து வேலை செய்யும்ல. அவங்களுக்கு வந்து இந்த ராசி வந்து செட் ஆகலைன்னா அந்த ராசிக்காரர்களை வந்து அவங்க கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா போக போக வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் கூட வரலாம்ல. இவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, இந்த ராசிக்காரர் வந்து கொஞ்சம் சோம்பேறியாக இருக்காங்க அப்படின்னா சப்போஸ் அந்த டைமில் இவங்களுக்கு பிடிக்காம போயிடுமா, இல்லை அவங்க அதை ஏற்று வாழ்ந்துப்பாங்களா? இது 2 விஷயம் இருக்குமா. இப்போ நிறையா பேருக்கு வந்து குடும்ப லைஃப்பில் நிறைய இப்போ பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நிறையா நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். இந்த கவுன்சிலிங் பண்ணுறதே வந்து 2 பேரோட ராசி குணங்கள் இருக்குல்ல, அதன் அடிப்படையாக வச்சு நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசணும். அப்படின்னா இதுதான் பிரச்சனை, இதை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடியதுக்கு வந்து இந்த ராசி பயன்படுது. இப்போது மேஷராசிக்காரர்கள் வந்து காதலிச்சு திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகம் பார்த்துருக்காங்க. பார்த்தபோது வந்து அவங்களுக்கு இந்த ராசிக்கும் வந்து செட் ஆகாது, வாழ்க்கையில் வந்து இவங்க 2 பேருக்குமே வந்து பொருத்தமே இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணணும்? அந்த திருமண பேச்சு வந்து அதோட விட்டுறணுமா, இல்லை சில பேர் வந்து அதையும் தாண்டி வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது வந்து அவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா, இல்லை வந்து ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுமா? அதாவது பொதுவாக வந்து லவ் மேரேஜுக்கு பொருத்தம் பார்க்கக்கூடாது. அப்படியே பார்த்தாச்சு
என் குடும்பத்தில் வந்து இல்லைங்க நாங்கள் பொருத்தம் இருந்தால் தான் ஓகே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்க. சரி, ஒருத்தங்க தோஷம் இருக்குது, ஒருத்தங்க தோஷம் இல்லை, ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே விட முடியாது. ஏன்னா ரெண்டு லவ் பண்ணிட்டாங்க, 2 பேருக்கும் பிடிச்சி போயிட்டு தவிர்க்க முடியாத நபராக இருக்காங்க, இல்லை முடியாது நாங்கள் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறாங்க மத்தியில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்க 2 பேர் ஜாதகத்தையும் வச்சு அதற்கான ஒரு நேரம், குறிப்பிட்ட நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் வந்து மாங்கல்யம் கட்டினா அந்த லைஃப் வந்து எந்த தோஷமாக இருந்தாலும் தோஷம் நீங்கி அந்த லைஃப் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து தோஷம் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் வந்து இவங்க 2 பேர் ஜாதகத்துலேயும் யோகம் தரக்கூடிய கோயில்னு இருக்கும். இந்த கோவில் வந்து அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லி, அது எந்த கோவில்னு சொல்லி, உதாரணத்துக்கு அவங்க திருச்சியில் பிறந்திருக்கலாம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கல்யாணம் நடந்தால் நல்லதுன்னு அவங்க ஜாதகத்தில் இருக்கும். அப்போ அதே மாதிரி கோவிலை போய் தேர்ந்தெடுத்துட்டு அங்கே போய் அவங்க தாலி கட்டி சாமி கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகும். அதனால் வந்து முடியாத பட்சத்தில் முகூர்த்தத்தை சரியாக அமைச்சுக்கணும், கோவிலை சரியாக தேர்ந்தெடுத்து சரியான நாளில் வந்து திருமணம் பண்ணோம்னா அந்த நாள் வந்து சூப்பராக இருக்கும். சரியான தேதி, சரியான காலம், சரியான கோவில் தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணால் வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார்.